Hello everyone, welcome back to the channel once again. It's I.Tamizhan. நம்மளோட YouTube சேனல்ல வீடியோ போஸ்ட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 2 இயர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோல என்ன பண்ண போறோம்னா இந்த 2 இயர்ஸ் நான் என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன், என்ன அப்கிரேட்ஸ் நம்ம வந்து பண்ணியிருக்கோம் அண்ட் பேசிக்கலி ஒரு மனுஷனுக்கு எதுக்கு எத்தனை மானிட்டர்ஸ் அப்படிங்கிறதுல இருந்து ஆரம்பிச்சு அந்த ரூம்ல இருக்கிற எல்லா செட்டப்பையும் நம்ம வந்து இந்த வீடியோல வந்து கவர் பண்ண போறோம். ஸோ பேசிக்கலி இந்த 2 இயர்ஸா நான் வந்து ஸ்போர்ட்ஸ்ல நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருந்தேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். பட் டெக் சைடில் என்னோட ஸ்கில்ஸ் எந்த மாதிரி இம்ப்ரூவ் ஆயிருக்கு, என்ன கேட்ஜெட்ஸ்லாம் புதுசாக வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. அண்ட் இன்ஸ்டாகிராமில் என்ன ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு என்னோட இன்னொரு லைஃப் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் ஒரு ஸ்னீக் பீக் மாதிரி அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கலாம். வித் தட் பீங் செட், லெட்ஸ் கெட் ஸ்டார்ட். சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து சில பேர் அதை பார்த்த உடனே சொல்லியிருப்பீங்க, ஒரு மனுஷனுக்கு எதுக்கு எத்தனை மானிட்டர்ஸ், இட்ஸ் பேசிக்கலி ஓவர் கில் தானே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்பீங்க. நியாயமான கேள்வி தான். பட் இன்ஃபேக்ட் இட்ஸ் நாட் ஓவர் கில், இது ஓவர் கில்க்கும் மேலே அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். எதனால் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் பார்க்குற மானிட்டர்ஸ் எதுவுமே நார்மலான மானிட்டர்ஸ் கிடையாது. இது எல்லாமே கேமிங் டயர் மானிட்டர்ஸ். இதோட லோஸ்ட் ரிஃப்ரெஷ் ரேட் வந்து எனக்கு தெரிஞ்சு 120 Hz அண்ட் இதோட ஹையஸ்ட் ரிஃப்ரெஷ் ரேட் வந்து 240 Hz. லோஸ்ட் ரெசல்யூஷன் 1080 பிக்சல்ஸ், ஹையஸ்ட் ரெசல்யூஷன் 4K. ஸோ பேசிக்லி இது எல்லாமே தனித்தனியாக ஒரு கேமிங் மானிட்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். பட் அகேன் லெட் மீ எக்ஸ்பிளைன். ஸோ என்னோட பிரைமரி மானிட்டர் இருக்குல்ல, இதுதான் என்னோட மெயின் மானிட்டர். இந்த மெயின் மானிட்டர்லேருந்து தான் நான் பேசிக்லி ஃபோர்ட்நைட் ஸ்ட்ரீம் பண்ணுறது, இன்ஸ்டாகிராம் அண்ட் யூடியூப்பில் ஸ்ட்ரீம் பண்ணுறது. என்னோட மெயின் கண்டென்ட் வந்து இந்த மானிட்டரில் தான் இருக்கும். ஸோ இப்போ நான் கோட் எழுதுனா கூட இந்த மானிட்டரில் தான் என்னோட கோடிங் ஒர்க்ஸ் எல்லாமே நடக்கும். ஸோ ரிசர்ச் பர்பஸ்க்கு இந்த மானிட்டர் இருக்கும். ஸ்ட்ரீம் ஓவர்லேஸ் அண்ட் ஸ்ட்ரீம் ஆசெட்ஸ் ஓபிஎஸ் எல்லாமே இங்கே இருக்கும். அண்ட் இந்த மானிட்டர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சப்போஸ் நான் கோட் எழுதிட்டு இருக்கேன் இல்லை ஏதாவது ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா இந்த மானிட்டரில் என்னோட வீடியோ பிளேபேக்ஸ் லைக் அனிமே மாதிரி ஏதாச்சும் சைடில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு இந்த மானிட்டர் இருக்கும். இதில் என்னோட டாஸ்க்ஸ் எல்லாமே லிஸ்ட்டாக இருக்கும். இதில் வந்து இந்த இன்ஸ்டாகிராம், டெலகிராம் அண்ட் இந்த டிஸ்கார்ட் அண்ட் வாட்ஸ்அப் எல்லாமே இதில் இருக்கும். கம்யூனிகேஷன்ஸ்க்காகவே ஸ்பெசிஃபிக்காக உள்ள பேசிக்லி தட் மானிட்டர். நீங்கள் பார்க்குற இந்த மானிட்டர் 2 பிசியில் கனெக்ட் ஆகிருக்கு. டெக்னிக்கலி இந்த கம்ப்யூட்டர்லேயும் கனெக்ட் ஆகிருக்கு, அதே மாதிரி இதில் இருக்க ராஸ்பெரி பை 5லையும் கனெக்ட் ஆகிருக்கு. இப்போது நீங்கள் பார்த்துட்டு இருக்க டிஸ்பிளே இந்த ராஸ்பெரி பைலேருந்து வந்துட்டு இருக்கு. இதில் பேசிக்காக சில சர்வர்ஸ் ரன் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் அட் த சேம் டைம் சும்மா பேசிக்கில் கொஞ்சம் ஸ்டாட்ஸ், கொஞ்சம் டேஷ்போர்ட் கிரியேட் பண்ணிட்டு இருக்கேன். அதை நான் கம்ப்ளீட் பண்ணல. சரியா, ஃபைன். இப்போ அப்படியே நம்ம வந்து இங்கே திரும்பணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் லாஸ்ட் மந்த் வாங்கின மேக்புக் ஏர் M1. இது வந்து ஒரு செகண்டரி சும்மா பேசிக்லி கிளைண்ட்ஸ் கூட பேசுகிறதுக்கு, இந்த செட்டப் ஆன் பண்ணாமல் ஜஸ்ட் இன்ஸ்டண்ட்டாக எல்லாருக்கும் மெசேஜ் பண்ணுறதுக்காக வாங்கின ஒரு லேப்டாப். 54,000 ஆச்சு எனக்கு. இட்ஸ் லைக் ஆஃபரில் கிடச்சிது. காம்ப்ளிகேட்டடாக எந்த டாஸ்க்ஸும் யூஸ் பண்ண போகிறதில்ல. ஓகேவா, சரி ஃபைன். இப்போ நீங்கள் பார்த்துருக்க இந்த டேபிள் இருக்குல்ல, இது ஒரு வித்தியாசமான ஷேப்பில் இருக்கும். அது பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருப்பீங்க, என்னோட நார்மல் ஷேப்பில் ஆமாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குல்ல. இந்த டேபிள் வந்து கஸ்டமாக நாங்கள் கிரியேட் பண்ணோம். எங்களுக்கு ப்ராபப்ளி அரௌண்ட் லைக் 7,000 to 8,000 ஆச்சுன்னு நினைக்கிறேன் ஒரு ஃபியூ இயர்ஸ்க்கு முன்னாடி. எதுக்கு நான் இந்த ஷேப்பில் வச்சிருக்கேன்னா, எல்லா மானிட்டரையும் ப்ராப்பராக அக்காமடேட் பண்ணுறதுக்காக இதை வச்சிருக்கேன். அண்ட் அட் த சேம் டைம் பேசிக்லி கொஞ்சம் லைக் அந்த பின்னாடி உங்களுக்கு தெரியாமல் ஒரு உலகமே இருக்குது, நான் அதை உங்களுக்கு காட்டுறேன் அப்படின்னு ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா, ஃப்ரண்ட்டில் பார்க்குறதுக்கு டீசெண்டாக இருக்கிற எல்லாமே பின்னாடி ஓரளவுக்கு நிறைய கேபிள்ஸாக சுற்றி இருந்துகிட்டு இருக்கும். ஸோ இந்த கேபிள்ஸ் எல்லாத்தையும் ஹைட் பண்ணுறதுக்கும் சரி, அண்ட் அட் த சேம் டைம் எல்லா மானிட்டர்ஸையும் ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஒரு நல்ல டேபிள் தேவைப்படுச்சு. அதுக்காக கிரியேட் பண்ண டேபிள் தான் இது. ஸோ ஃபைன், இதெல்லாம் முடிச்சிட்டோம். நிறைய பவர் பேங்க்ஸ் அண்ட் நிறைய எக்ஸ்டென்ஷன் கேபிள்ஸ்லாம் நீங்கள் வந்து பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதில் பின்னாடி எதுக்கும் ஒரு ஸ்பீக்கர் வச்சுருந்தாலும் அந்த ஸ்பீக்கரை வந்து நான் இட்ஸ் 2.1 சப்வூஃபர். நான் அதை வந்து எதுக்கும் பெருசாக யூஸ் பண்ணுறது கிடையாது. கொஞ்சம் லைஃப் ஹேக்ஸ் அங்கங்கே நம்ம வந்து பண்ணியிருப்போம். அண்ட் கீழே நம்ம அப்படி எட்டி பார்க்குறீங்க அப்படின்னா, இதுதான் நான் பண்ணியிருக்க கொஞ்சம் லைஃப் ஹேக்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இந்த கேபிள்ஸ்லாம் எதுக்கு நின்றுட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்க்குறீங்கல்ல. ஸோ இப்போ எனக்கு இதில் ட்ரெடிஷ்னலி லெஃப்ட் சைடில் இந்த ரைட் சைடில் திரும்பினீங்கன்னா இது என்னோட பிரைமரி பிசி. இதான் என்னோட கேமிங் பிசி, ஒர்க் பிசி, எடிட்டிங் பிசி எல்லாமே. இதுக்கு கூட இன்னொரு பிசி இருக்கும், அது அந்த ரூமில் நம்ம வச்சுருக்கோம். அது வந்து ஸ்ட்ரீமிங் பிசி, ஸ்பெசிஃபிக்லி ஃபார் ஸ்ட்ரீமிங். ஸோ என்னோட யூஸ் கேஸை பொறுத்து, எந்த கம்ப்யூட்டர்லேருந்து எனக்கு ஆடியோ வேணுங்கிறத பொறுத்து இதுலையோ என்னால் என்ன பண்ணிக்க முடியும்னா ஹெட்ஃபோன்ஸை கனெக்ட் பண்ணிக்க முடியும். அட் த சேம் டைம் எனக்கு இப்போ கண்ட்ரோலர் ஏதாச்சும் நான் கனெக்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த USB எக்ஸ்டென்ஷன். அப்படியே மேலே வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட நிறைய மவுஸ் உண்டு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது ஒரு ஒயர்லெஸ் மவுஸ், 300 and something நினைக்கிறேன். இந்த ரீசெண்டாக தான் வாங்கின, ஒரு ஃபியூ டேஸ் ஆச்சு. இது வந்து லாஜிக் G502, ப்ராப்ளி 5,000 சம்திங் ஆச்சுன்னு நினைக்கிறேன். இதை தான் நான் ஒர்க்குக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா இதில் நிறைய கான்ஃபிகர் பண்ணுறதுக்கு நிறைய பட்டன்ஸ் இருக்குது. என்னோட கேமிங் மவுஸ் வந்து இதுதான் 8,000 போலிங் ரேட் உண்டு. ஸோ நான் ஃபோர்ட்நைட் விளையாடும்போது இதை கனெக்ட் பண்ணுவேன். கீழே வந்து டக்குன்னு டாகுல் பண்ணுறதுக்கு இங்கே ஒரு எக்ஸ்டென்ஷன் கொடுத்து வச்சுருப்பேன். ஸோ எனக்கு எங்கே தேவைப்படுதோ என்னால் வந்து என்ன பண்ணிக்க முடியும்னா, இந்த மவுஸ் வேணும்னா இந்த மவுஸை கனெக்ட் பண்ணிக்க முடியும், இந்த மவுஸ் வேணும்னா இந்த மவுஸை கனெக்ட் பண்ணிக்க முடியும், பின்னாடி போகாமல். ஸோ அதுக்காக நான் கொஞ்சம் ஈஸி ஆக்சஸ்க்கு கொஞ்சம் கொடுத்துருப்பேன். அட் த சேம் டைம் நீங்கள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த 4K மானிட்டர் நான் ரீசெண்டாக வாங்கினது. இதுவும் கேமிங் டயர் தான், 4K மானிட்டர். அட் த சேம் டைம் 144 Hz வரைக்கும் சப்போர்ட் பண்ணும். இதுதான் நம்ம ஸ்ட்ரீம் பண்ணும்போது யூஸ் பண்ணுற கேமரா. நிறைய வந்து
வீடியோ லைவ் ஸ்ட்ரீம் பண்ணும்போது குவாலிட்டி ஃபேஸ் கேம் சூப்பராக இருக்குங்கிற மாதிரி சொல்கிறீங்களா, அதுக்கு ரீசன் இதுதான். இது வந்து சோனி A6400 வாங்கி கிட்டத்தட்ட 4 years ஆச்சு. இதோட லென்ஸ் வந்து 18 50 mm லென்ஸ் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். 4K at 30 வரைக்கும் தான் சப்போர்ட் பண்ணேன். பட் அந்த குவாலிட்டி இப்போதைக்கு போதும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அண்ட் கம்மிங் பேக் டு அவர் மெயின் பிசி. இந்த பிசி இருக்குல்ல, இதில் என்ன இருக்குன்னா i9 10900K இருக்குது. அதாவது i9 10th ஜென்ரேஷன் இருக்குது. இந்த Ryzen வந்து ஆக்சுவலாக பின்னாடி அங்கே இருக்கிற கம்ப்யூட்டரோடது RTX 3080 Ti வச்சுருக்கேன். ஸோ பேசிக்லி வேறு பெருசாக ஸ்பெக்ஸ்லாம் கிடையாது. எக்ஸ்டர்னலாக என்கிட்ட 3 எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க் இருக்கும். இதில் 2 இருக்குது. அந்த பீஸில் ஒன்று கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு ரவுட்டர் இருக்குது. அண்ட் பேசிக்லி இதை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்னோடய சைக்கிள் ரைட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுறேன் Insta360 X3 இது. X3 ப்ராபப்ளி. அதுக்கப்புறம் இந்த இதை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் மியூசிக் கேட்குறது, ஒர்க் அவுட் பண்ணும்போது யூஸ் பண்ணுற எல்லா மியூசிக்குமே இந்த பட்ஸ் 2 நினைக்கிறது, சாம்சங் பட்ஸ் 2 வருது. இதுதான் என்னோட ப்ரைமரி ஃபோன். இதை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதில் நிறைய கோடு விழுந்திருக்கும். பட் ஸ்டில் இதுதான் என்னோட ப்ரைமரி ஃபோனாக இருந்துகிட்ருக்கு. என்கிட்ட இன்னும் 2 ஃபோன் இருக்குது. நீங்கள் பார்த்துட்டு இருக்க ஃபோன் இருக்குல்ல, வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம்ல, இது வந்து S23 Ultra. என்கிட்ட S20யும் அந்த ரூமில் இருக்கும். அது எங்கே இருக்குங்கிறது எனக்கு கிளியராக ஞாபகம். பட் லைக் வி ஹேவ் இட் எவ்ரிதிங் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். கமிங் பேக் டு அவர் கண்டெய்னர்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா என்கிட்ட இன்னும் கொஞ்சம் நிறைய கேட்ஜெட்ஸ் இருக்கும். ஸோ இப்படி உள்ளே எட்டி பார்க்கும்போது உங்களுக்கு பேசிக்லி யூ கேன் சி பழைய கீபோர்ட்ஸ். இது இந்த ராஸ்பெரி பைக்குன்னு சொல்லி வச்சுருக்க கீபோர்டு. இது என்னோட பழைய கீபோர்டு, ரெட் ட்ராகன் கீபோர்டு. இது வந்து கேம் டியாஸ் ஹெர்மிஸ் E3. இது ரெண்டும் இப்போது ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகாது. அதுக்கப்புறம் என்கிட்ட ராஸ்பெரி 4 ஒன்று இருக்குது. இன்னும் ஒரு ராஸ்பெரி பை 0 ஒன்று என்கிட்ட இருக்குது. அதுக்கப்புறம் நான் ட்ரோன் கண்ட்ரோலர் ஒன்று வாங்கியிருந்தேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா இது அக்கேஷ்னலி ட்ரோன் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக நான் வச்சுட்ருக்குது. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா வெப்கேம் என்கிட்ட இருக்கும். இது ஒன்று இருக்குது. ஸோ இப்படி கொஞ்சம் சின்ன சின்ன கேட்ஜெட்ஸ் நான் போட்டு வச்சுருப்பேன். ஸோ லெட்ஸ் திஸ் ஸ்டே இன்சைட். அதுக்கப்புறம் என்கிட்ட இன்னும் எக்ஸ்ட்ரா மவுஸ்லாம் இருக்குது. இது வந்து கார்சர் M65 RGB எலிட்னு நினைக்கிறேன். இதை தான் நான் முன்னாடி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ தான் நான் வந்து இந்த ரேசர் வைப்பர் நினைக்கிறேன், இதுக்கு நான் ஸ்விட்ச் பண்ணேன். ஸோ திஸ் இஸ் ஒன் திங். அதுக்கப்புறம் என்னோட கேமிங் ஹெட்ஃபோன்ஸு, இன்னொரு கேமிங் ஹெட்ஃபோனும் உள்ளே இருக்குது. இதில் ஒன்று வெயிட் அதிகமாக இருக்கும், ஒன்று வந்து வெயிட் கம்மியாக இருக்கும். ஒன்றில் சவுண்ட் அதிகமாக இருக்கும், ஒன்றில் சவுண்டு கம்மியாக இருக்கும். ஸோ டிபெண்ட்ஸ் அப்பான் எனக்கு எது ப்ரையாரிட்டியாக இருக்குங்கிறத பொறுத்து நான் அதையும் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். சரி ஃபைன். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம இங்கே வச்சுக்கிட்டு அடுத்த ஸ்டேஜுக்கு போகலாம். ஸோ எனக்கு தெரிஞ்ச நான் இந்த ரூமை ஓரளவுக்கு கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். பட் நீங்கள் பார்க்குற எல்லா டேபிளுமே நான் கஸ்டம் மேட் பண்ணுது. இந்த டேபிள் அண்ட் இந்த டேபிள் வந்து மிரர் இமேஜாக இருக்கும். இதுக்கு எக்ஸாக்ட் ரெப்ளிகா லைக் ஐடென்டிக்கலாக இருக்காது, ஒரு மிரர் இமேஜ் மாதிரி இருக்கும். இதில் வந்து இந்த ஸ்லாட்ஸ் இந்த சைடில் இருக்குன்னா இதில் ஸ்லாட்ஸ் இந்த சைடு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அண்ட் ஐ ஹாவ் திஸ் ஒன் அஸ் வெல். இது வந்து இந்த எக்ஸ்பென் டிகோ V2ன்னு நினைக்கிறேன். நான் டீச் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு டேப்லெட். ஸோ பேசிக்லி திஸ் இஸ் சம்திங். அண்ட் எக்ஸ்ட்ராவாக என்கிட்ட இன்னொரு கண்ட்ரோலர் இருக்கும். அது நான் அந்தளவுக்கு இப்போ யூஸ் பண்ணல, பழைய கண்ட்ரோலர் துருப்பிடிச்சி இருக்குது சொல்லப்போனால். ஓகே ஃபைன். இந்த ரூமை கூல் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட ஒரு ஏசி இருக்குது. ஸோ அந்த மேலே இருக்குது பார்த்தீங்களா, எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு 5 months ஆச்சு அந்த ஏசியை யூஸ் பண்ணி. பட் லைக் திஸ் இஸ் த மெயின் ஸ்டஃப். அதுக்கப்புறம் இதில் ஒரு ஒயர் போகிறது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இங்கே அந்த பவர் சப்ளைலேருந்து இந்த ஒயர் எங்கே போகும் அப்படின்னா அந்த ரூமுக்கு போகும். அந்த ரூமில் இன்வெர்ட்டர் இருக்குது. ஸோ பேசிக்லி இந்த பிசி இருக்குல்ல, இந்த எல்லா பிசியும் ஃபுல் இதாக பவர் ஆச்சு இருந்துச்சுன்னா கூட ஒரு 10 hours தாக்க பிடிக்கிற மாதிரி ஒரு இன்வெர்ட்டர் அந்த ரூமில் நான் வச்சுருக்கேன். சரி, இப்போ நம்ம லெட்ஸ் கோ டு அவர் செகண்டரி ரூம். ஸோ இங்கே இப்படியே வந்தீங்கன்னா இதுதான் எங்களோட நம்மளோட பெட்ரூம் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இதில் பேசிக்லி வந்து எங்களோட பெட் ரொம்பவே அழுக்காக இருக்கும். எப்போவுமே நாங்கள் இதில் தான் எடுத்து படுத்து தூங்குறது அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த மாதிரி மல்லாக்கப்படுத்த வட்டத்தை பார்த்துட்டு அப்படியே கேம் விளையாடுற அந்த சோஃபா இருக்குல்ல, இட்ஸ் பிளிஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அண்ட் அகைன் பேசிக்லி லைக் விளையாடுறது ரொம்ப சிம்பிள் தான். ஆல்ரெடி நம்ம எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி வச்சுருப்போம். கண்ட்ரோலரை பவர் ஆன் பண்ணிவிட்டு யூ கேன் பேசிக்லி கெட் ஸ்டார்டட் வித் கேமிங் ஸ்டஃப். எதுக்காக கீழே இன்னொரு மானிட்டர் ஆன் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா, இப்போது நான் ரீசெண்டாக என்ன பண்ண ஆரம்பிச்சேன்னா இதே பொசிஷனில் இப்படியே இருந்துட்டு ஸ்ட்ரீம் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ ஸ்ட்ரீம் பண்ணும்போது சேட் பண்ணுறவங்களோட மெசேஜஸ் எனக்கு படிக்கிறதுக்காக ஃபஸ்ட்டு நான் ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். பட் அது பத்த மாட்டேங்குதுங்கிறதுக்காக இப்போ வந்து கீழே இதை நான் இது பண்ணி வச்சிருக்கேன். இதில் இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா, இப்படி நான் இந்த கேம் விளையாடிட்டே இருக்கும்போது ஏதாவது மியூசிக்கோ இல்லைனா கீழே ஏதாச்சும் மூவிஸை ப்ளே பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துட்டு இருக்கும். அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஹெட்ஃபோன்ஸ் இல்லை. நான் யூஸ்வலாக வந்து மியூசிக் கேட்டுட்டு தான் இந்த கேம்ஸ் விளையாடிட்டு இருப்பேன். பட் ஏதாச்சும் வேறு ஏதாவது கேம் ஹரைசன் இந்த மாதிரிப்பட்ட கேம்ஸ் விளையாடிட்டு இருக்கேன்னா அதை கனெக்ட் பண்ணுறதுக்கும் வி ஹேவ் சம்திங். இங்கே பார்த்தீங்களா, இதில் எங்களோட எக்ஸ்டென்ஷன் கார்டு அந்த பிசிலேருந்து டேரெக்டாக நம்மக்கிட்ட வரும். வி ஹேவ் திஸ் எக்ஸ்ட்ராவாக நம்மக்கிட்ட ஒரு ஹெட்ஃபோன். ஸோ பேசிக்லி இதை நம்ம அப்படியே கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம இதிலேருந்து மியூசிக் எடுக்கலாம். இதில் குவாலிட்டி சூப்பராக இருக்கும் ஆக்சுவலாக. சரியா? ஸோ கமிங் பேக் டு த மெயின் திங். சரி, இதெல்லாம் ஓகே ப்ரோ, நீங்கள் விளையாடுறதுலாம் ஓகே, பட் இதில் வந்து டைப் பண்ண முடியுமான்னு நீங்கள் கேட்டிங்கன்னா டெக்னிக்கலி பண்ண முடியும். அந்த கேஸ்க்கு வி ஹேவ் திஸ் கீபோர்ட். இந்த கீபோர்ட் இருக்குல்ல, நான் கீபோர்ட் கம்பேரிசன் மறந்துட்டேன். இது என்னென்னா ஐ திங்க் இட்ஸ் RK M75 நினைக்கிறேன். இதால் ஒரே நேரத்தில் 5 devices கூட கனெக்ட் பண்ண முடியும். அதே மாதிரி இது வந்து
Keychron K3 Pro ஒரே நேரத்தில் ஒரு USB அண்ட் 3 ப்ளூடூத் வழியாக கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த இதை நான் என்ன பண்ணிப்பேன் அப்படின்னா கொஞ்சம் டேப் பண்ணி இந்த பர்ஃபார்மன்ஸை டேப் பண்ணிவிட்டு பேசிக்லி இந்த ரூமுக்கு நம்ம கொண்டு வரலாம். ஆல் ஐ ஹேவ் டு டூ இஸ் ஃபங்க்ஷன் அண்ட் ஐ திங்க் இட்ஸ் 3ன்னு நினைக்கிறேன், இல்லை 2 இருக்கலாம். ஃபங்க்ஷன் 2 ஃபங்க்ஷன் 2 இப்போ தான் ஆக்சுவலாக கீ ஒர்க் ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ இந்த ஃபங்க்ஷன் 2 ப்ரெஸ் லைக் டெக்னிக்கலி என்னால் இன்புட்ஸை ஸ்விட்ச் பண்ண முடியும். ஸ்விட்ச் பண்ணிவிட்டு இதில் இருந்து கேம் விளையாடணும். நான் கேம் விளையாடுறது இல்லை எனக்கு ப்ரௌஸ் பண்ணணும்னா கூட எனக்கு என்னோடய பெட்டில் இருந்தே ப்ரௌஸ் பண்ண முடியும். அட் த சேம் டைம் நம்மக்கிட்ட ஒரு ப்ளூடூத் இன்னொரு மவுஸ் கூட இருக்குது, லாஜிடெக், ப்ராப்ளி 500 சம்திங் ஆச்சு. இது ஆக்சுவலாக நல்லாவே ட்ராக் பண்ணுது இந்த பெட்டில். ஸோ மவுசஸ்லாம் ரொம்ப முன்னேறி இருக்குது அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லணும்னு நினைக்கிறேன். கீழே வந்து இந்த டிவி இருக்குல்ல, இது ஆக்சுவலாக மானிட்டர் கிடையாது, இது டிவி தான். ஸோ இதுக்கு ஒரு ஹோம் தேட்டர் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். சோனி ST20 நினைக்கிறேன், S20R நினைக்கிறேன், அது கிளியராக எனக்கு தெரியல. அதை எப்போச்சும் ஃப்ரெண்ட்ஸ் வந்தால் மூவிஸ் பார்க்குறதுக்கு அது யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. சவுண்ட் குவாலிட்டி சொல்கிற அளவுக்கு பெருசாக ஒன்றும் இருக்காது, பட் இட்ஸ் லைக் சம்திங் அரௌண்ட் 15 ஏதோ ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, கமிங் பேக் டு அவர் செகண்டரி பிசி. அப்படி இங்கே வந்தீங்கன்னா இதுதான் நம்மளோட ஸ்ட்ரீமிங் பிசி. அந்த ரூமில் இருக்க வேண்டியது தான் நான் இங்கே தூக்கி வச்சுருக்கேன். இதில் RTX 3060 இருக்குது அண்ட் Ryzen 3700X இருக்குது. இதுலேயும் ஒரு எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க்கு. இந்த எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்கில் கொஞ்சம் மூவிஸ் நான் வச்சிருப்பேன். பேசிக்கலி ஒய்ஃபைல கனெக்ட் ஆகிருக்கு. இந்த ரூமில் இருக்க எதுவுமே ஈத்தர்நெட்டில் கனெக்ட் ஆகவே இல்லை. ஸோ இதுதான் நம்மளோட செகண்டரி செட்டப். அதுக்கப்புறம் அப்படியே இங்கே வந்தீங்கன்னா we have this stuff here. ஸோ பேசிக்லி இதெல்லாம் என்னோடய அடாப்டர்ஸ் பாக்ஸு. கீழே பவர் பேங்க்ஸ், அந்த எக்ஸ்ட்ரா ஃபோன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் பேண்ட்ஸ். ரீசெண்டாக அந்த ஸ்ட்ரென்தனிங் பண்ணிட்டுருக்கேன்னு சொன்னால இந்த ரூமில் இருந்தால் நாங்கள் அந்த இதே பேண்ட்ஸ் வச்சு தான் ஸ்ட்ரென்தனிங் பண்ணுவோம். ஸோ இதில் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அந்த கேமராக்கு ரிலேட்டடான ஆக்சசரிஸ் எல்லாமே இதில் இருக்கும். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பவர் பேங்க்ஸு. இது வந்து இந்த பைக் கம்ப்யூட்டர், இந்த சைக்கிளிங் போகும்போது ட்ராக் பண்ணுறதுக்கு உள்ளது, ஹார்ட் ரேட் சென்சார், சைக்கிளிங் பெடல் பண்ணுறதுக்கு சென்சார்லாம் உள்ளே இருக்குது. அதுக்கப்புறம் இது எக்ஸ்ட்ராவாக இன்னொரு லென்ஸு, இது வந்து டெலிஃபோக்கஸ் லென்ஸு. அப்படியே மேலே வந்தீங்கன்னா இதெல்லாம் என்னென்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியுமான்னு தெரியல. இது வந்து RTX 1060 GTX 1060 இப்போ ஒர்க் ஆக மாட்டேங்குது. இது வந்து 520 நினைக்கிறேன். அதுக்கப்புறம் we have another graphics card, இன்னும் another graphics card. இதெல்லாம் சும்மா இது வந்து CM ட்ரோஃபியில் வின் பண்ணும்போது கிடச்சது. இன்னும் அதுக்கு கழுத்தில் அப்படியே தான் போட்டு வச்சுருக்கேன். இதெல்லாம் வந்து பர்த்டே கிஃப்ட்ஸ் வந்தது. இது வந்து எனக்கு வந்து ஒரே லவ் லெட்டர் இது. அதுக்கப்புறம் என்னோடய பழைய லேப்டாப்ஸ் எல்லாமே மேலே இருக்குது. ஸ்டஃப்ஸ் அண்ட் பாக்ஸஸ் அண்ட் ஸ்டஃப் இது எல்லாமே இங்கே இருக்குது. அப்படி இந்த ரூமை திரும்பினீங்கன்னா இதுதான் நான் ரீசெண்டாக வாங்கின கஸ்டம் மேட் ஃபிஷ் டேங்க்கு. எனக்கு சத்தியமாக ஃபிஷ் வளர்க்க தெரியாது, ஏன் இவ்வளோ கன்றாவியாக இருக்குங்கிற மாதிரி என்ன கிளிக்காதீங்க. ஐ அண்டர்ஸ்டாண்ட், ஐ மேட் அ மிஸ்டேக். சரியா, இது வந்து ஒரு கேன்சர் ஃபில்டர், இது செகண்டரி ஃபிஷ் டேங்க், குட்டி ஃபிஷ்ஷஸ் போட்டு வைக்கிறதுக்கு. எதுக்காக இந்த ரூமில் மேலே ஒரு ஃபேன் இருந்தாலும் இந்த இடத்துல இன்னொரு ஃபேன் இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ஃபேனில் இருக்கிற இது மட்டும் இல்லாமல் இந்த பிசி எல்லாமே பின்னாடி பார்த்தீங்கன்னா அதில் ஒரு பவர் சப்ளை வந்துட்டு இருக்கும். ஸோ இந்த இது டேரெக்டாக இன்வெர்ட்டரில் கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ கரண்ட்டே இல்லைனா கூட இந்த கம்ப்யூட்டர் ஃபங்க்ஷன் ஆகும், இந்த ஃபேனும் ஃபங்க்ஷன் ஆகும். இந்த ஃபேன் மேலே இருக்க ஃபேன் ஃபங்க்ஷன் ஆகாது. ஆனால் இந்த ரூமில் அப்படி கிடையாது, இந்த ரூமில் இருக்க மேலே உள்ள ஃபேனும் ஃபங்க்ஷன் ஆகும். சரி, கமிங் பேக் டு த அதர் ரூம், லெட்ஸ் கோ டு திஸ். சரி, இப்போ இந்த ரூமை பார்த்தீங்கன்னா இதுதான் என்னோடய ஸ்டோரேஜ் ரூம், கராஜ், இந்த மாதிரி எது வேணாலும் வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். டேபிளை நம்ம டோர் ஓப்பன் பண்ணும்போது பின்னாடி தேவையில்லாத கேபிள்ஸு, அர்ஜென்ட் எடுக்க வேண்டாத கேபிள்ஸ்லாம் அதில் போட்டிருப்போம். இப்போ சைக்கிளோட பம்பு, இந்த பாக்ஸில் ஆக்சுவலாக ப்ரோட்டீனில் இதுக்குள்ளே ஃபுல்லாக காயின்ஸ் இருக்குது. இதுதான் நான் ரெகுலராக யூஸ் பண்ணுற ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே இதில் இருக்கும். கீழே வந்து ஷூஸ் அண்ட் ஸ்பைக்ஸ் எக்ஸ்ட்ராவாக இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம வந்து வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா இது ராஸ்பெரி பை ரிலேட்டட் அந்த எலக்ட்ரானிக்ஸ்க்கு உள்ளது எல்லாமே இதில் தான் இருக்கும். இதில் வந்து சைக்கிளிங் காம்பனன்ட்ஸ்க்கு தேவையான எல்லா விஷயங்களும் இருக்கும். இதில் வந்து பவர் டூல்ஸுக்கு தேவையான விஷயங்கள்லாம் இருக்கும். மேலே எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் பாக்ஸஸ் போட்டு வச்சுருப்போம். என்னோட பவர்ஃபுல் இன்வெர்ட்டர், இந்த இன்வெர்ட்டரில் தான் ஃபுல் பேட்டரி பேக்கப் வந்துட்டு இருக்கு. அப்படி இந்த சைடில் வந்தீங்கன்னா இது என்னோட பேக்ஸு, ட்ரைபாடு, கீழே 3D பிரிண்டர் இருக்குது. அதுக்கப்புறம் இது வந்து சைக்கிளிங் ஆக்சசரிஸ் மாதிரி. நான் சைக்கிள் போகும்போது இந்த ஹெல்மெட் தான் யூஸ் பண்ணுவேன், இந்த கிளாஸஸ் தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ பேசிக்லி என்னோட கான்டாக்ட் லென்சஸ் எல்லாமே இதில் இருக்கும். தலை வராதவனுக்கு எதுக்கு இத்தனை சீப்புன்னு நீங்கள் கேட்கலாம். பட் பேசிக்லி அது எனக்கு வாங்கினது கிடையாது. வீட்டுக்கு வரவங்க என்னடா அவங்க வீட்டில் சீப்பே இல்லை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்களா, அதுக்காக எந்த சீப்பு வாங்குறதுன்னு தெரியாமல் எல்லாத்தையும் வாங்கி போட்டு வச்சிருக்கேன். ஸோ கமிங் பேக் டு அவர் நெக்ஸ்ட் ரூம், லெட்ஸ் கோ பேசிக்லி ஹியர். ஸோ இதுதான் என்னோட கிச்சனு. இந்த கிச்சனில் வந்து நீங்கள் இந்த ஃப்ரிட்ஜ் அடிக்கடி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது பண்ணும்போது இப்போதைக்கு ஃப்ரிட்ஜில் ஒன்றுமே இல்லை, சொன்னேன்ல நான் இப்போ ஐஸ்கிரீம் வாங்குறது இல்லைன்னு சொன்னேன்ல. ஸோ பேசிக்லி வி டோன்ட் ஹேவ் இட். அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாமே ரீசெண்டாக பால் வரும்போது கூட கேட்டிருந்தேன், ஏன்னா ப்ரோ உங்கள் ஃப்ரிட்ஜ் பார்த்தா உங்கள் ஃப்ரிட்ஜ் மாதிரியே இல்லைன்னு சொல்லி கேட்டிருந்தேன். இது என்னோட வீட்டில் இருந்து எல்லாமே வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் பேசிக்லி கிச்சனை சொல்கிறதுக்கு அளவுக்கு பெருசாக இங்கே ஒன்றுமே இல்லைன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் சிப்ஸு, பேசிக்லி லைக் மல்டிவிட்டமின் டேப்லெட்ஸ் அண்ட் பேசிக்லி தட்ஸ் இட். இந்த ரூமில் பெருசாக ஒன்றும் இல்லை. கொஞ்சம் திங்ஸ் மட்டும் மேலே நாங்கள் போட்டு வச்சுருப்போம். லைக் அடிக்கடி ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணாத திங்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அண்ட் அப்படி நம்ம வெளியில் வந்தோம்னா வெளியில் என்னோட சைக்கிள் வெளியில் நிற்கும். ஸோ பேசிக்லி அவர் சைக்கிள், என்னோட சைக்கிளும் இப்போ வீடியோ எடுத்துகிட்டு இருக்காங்க சதீஷ், இவனோட சைக்கிளும் இதில் இருந்துகிட்டு இருக்கு. அண்ட் வி ஹேவ் த ஏசி அட் த டாப். ஸோ பேசிக்லி இதுதான் என்னோட செட்டப். நான் லாஸ்ட் 2 இயர்ஸாக
இந்த அப்கிரேட்ஸை தான் நான் பண்ணிட்டு இருந்தேன். அண்ட் ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு இம்ப்ரெஷன் கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன் என்னோட லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ஹோப்ஃபுல்லி நான் வந்து கண்டினியூஸாக வீடியோ போஸ்ட் பண்ணுவேன்னு நினைக்கிறேன் ஃப்ரம் திஸ் பாயிண்ட் ஆன். அது எந்த ஃப்ரீக்வன்சியில் வரும் அப்படிங்கிறது எனக்கு சத்தியமாக தெரியாது. வரும், ஆனால் தேதி பின்னர் அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா இந்த வீடியோ இப்போதைக்கு எண்ட் பண்ணுறேன். பட் ஃபியூச்சரில் உங்களை இன்னும் நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன். அண்டில் நெக்ஸ்ட் பை ஃப்ரம் I.Tamizhan. பை, ஹேவ் a nice day. Bye.